என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இந்த வராகி நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தி உனக்கு சொல்ல வேண்டும் என்று நான் கால் கடுக்க காத்து நின்று கொண்டிருக்கின்றேன். அப்படி உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன விஷயத்தை நடத்த காத்து கொண்டிருக்கிறது என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. என் தங்கமே, அம்மா நீண்ட நேரமாகவே நின்று கொண்டிருப்பதனால் எனக்கு கால் வலிக்கிறது. நிச்சயமாக நீ என் வார்த்தைகளை கேட்டு தெரிந்து கொண்டாயானால் நானும் மகிழ்ச்சி அடைவேன். என் பிள்ளை, நீயும் இந்த செய்தியை கேட்ட பிறகு நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எப்பொழுதும் உனக்காக உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த வராகி இன்றும் தன் அன்பை உனக்கு வெளிப்படுத்த நினைக்கிறேன். அம்மா, உன் அன்பை நீ வெளிப்படுத்தி எனக்கு என்ன பலன்? எனக்கு நான் கேட்டதை நீ செய்தால் மட்டும்தான் மகிழ்ச்சி ஏற்படும். உன் அன்பை கொண்டு நான் என்ன செய்ய என்று கேட்கிறாயா? நிச்சயமாக என் குழந்தையினுடைய மனதில் ஓடுகின்ற எண்ணங்கள் என்னவென்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. என் குழந்தையே, எவ்வளவோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து உன்னுடைய மனதை காயப்படுத்தி இருந்தாலும், எவ்வளவோ விஷயங்கள் உன்னை சோதனைக்குள் ஆட்படுத்தி இருந்தாலும், இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ சரிவர உணரத்தான் வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காக வேண்டி எப்பொழுதும் இந்த தாயின் அன்பு உன்னை தொடர்ந்து வருகின்ற பொழுது என் பிள்ளை, எதையும் அவ்வளவு சாதாரணமாக நீ தொலைத்து விட முடியாது. எதையும் அவ்வளவு சுலபமாக நீ விட்டுவிட முடியாது. உன் பின்னால் நின்று உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நடத்தி தரும் இந்த வராகி இன்று உனக்கான ஒரு நல்லதை சொல்லி உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்றால், நிச்சயமாக இந்த விஷயத்தை நான் உன் வாழ்க்கையாக இருப்பதனால் மட்டுமே உன்னிடம் சொல்ல துடித்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாமும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் எண்ணி கலங்காமல் எப்பொழுதும் நம் தாய் நமக்காக வருவதை உணர்ந்து கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொண்டாலே அது போதும். உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையை, நீ விடுகின்ற இந்த பொழுது எப்பொழுதும் போல மனதில் சரியான எண்ணத்தோடு இந்த நாளை தொடங்குவாயானால் உனக்குள் தோன்றும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உன்னை மென்மையாக இன்று வழிநடத்தி செல்லும். தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உனக்குள் இல்லாமல் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. நீ என்னவாக இந்த வாழ்க்கையை நினைக்கிறாயோ, என்ன நடக்க வேண்டும் என்று இன்று நீ இந்த நாளை தொடங்க எண்ணுகிறாயோ, அது எல்லாமும் நீ எண்ணியது போலவே இன்று உனக்கு நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய விருப்பம் போலவே இன்று ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கப் போகிறது என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கெல்லாமும் நீ யோசிப்பது, நீ நினைப்பது என்று உன்னுடைய சிந்தனைகளும் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய சிந்தனைகள் எந்த அளவிற்கு இன்று தெளிவை கொடுக்கிறதோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை நீ நினைத்ததை எல்லாமும் உனக்கு நிச்சயமாக சோதித்து நல்லபடியாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் இனி என் பிள்ளை
தன் எண்ணம் போல இந்த வாழ்க்கையை மாற்றுகிறாயோ இல்லையோ, இந்த வராகி உனக்கு இன்று நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை முழுமையாகச் சொல்ல வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். ஏனென்றால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உனக்கு தேடி வந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான பாதையில் இந்த வாழ்க்கை உன்னை வழிநடத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கின்ற காலம் இனி எல்லாமும் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை மறக்காது. இதுவரையிலுமே உன்னுடைய எண்ணங்கள் இந்த தாயினுடைய அன்பை கொண்டு உனக்கு மேலும் பல வெற்றிகளை கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அடுத்தது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்பது போன்ற உன்னுடைய தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற புரிதல்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு. ஏனென்றால் உனக்கு நடக்கப் போவது என்னவென்பதனை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போவது என்ன என்பதனை என்னால் ஆணித்தரமாக உறுதிப்படுத்த முடியும். அதனால் இனி எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ வருந்தாதே. உன்னை தேடி நான் வந்திருக்கின்ற இந்த நேரம், இனிமேலும் என் பிள்ளை நீ எதையுமே இந்த வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்றோ வேண்டாம் என்றோ ஒதுக்க மாட்டாய். எப்படி இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம். நமக்கான விஷயங்களை நாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நாம் பெற்றுவிடலாம் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் தானாக வந்துவிடும். என் பிள்ளை ஆசைப்படுவது போல எல்லா நிலையிலும் உனக்கு நீ விரும்பியது கிடைத்துவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எத்தனை விஷயங்கள், எத்தனை சோதனைகள், எவ்வளவு வேதனைகள் என்று எப்படியோ இந்த வாழ்க்கையை கடந்து வர என் பிள்ளை எதிர்கொள்ளும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. உனக்குள் நல்ல திருப்பங்களை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. என் தங்கமே, வாழ்க்கையில் பொதுவாகவே ஒருவரின் மீது அன்பு வைப்பது தவறு கிடையாது. ஆனால் அதன் அருமை புரியாதவர்களிடம் அதை வைத்துவிட்டு அதை மீண்டும் நமக்கு கிடைக்கவில்லை என்று வருந்துவது மிகப்பெரிய தவறு. என் குழந்தையை, எப்பொழுதுமே அசிங்கப்பட்ட பிறகு காட்டப்படக்கூடிய ஒரு அன்பானது பகலில் பற்ற வைக்கக்கூடிய விளக்குக்கு சமமானது. இருந்தும் பயன் கிடையாது, அது எரிந்தும் பயன் கிடையாது. பசி அடங்கிய பிறகு கிடைக்கும் உணவும், மனம் வெறுத்த பிறகு உறைவிடம் கிடைக்கும் அன்பும் நிச்சயமாக பயனற்றது என்பதனை மறக்கக்கூடாது. எப்பொழுதுமே பாசம் என்ற பெயரில் பல ஏமாற்றங்களை நாம் இங்கு சந்திக்கிறோம். ஒருவர் தானாகவே தன்னுடைய தவறை உணராத வரை யாரையும் நம்மால் திருத்த முடியாது. அப்படி முயற்சிப்பது கல்லிடம் போய் நீ கதை சொல்வதற்கு சமமானது. அது என்ன செய்யும்? அசையாமல் அங்கே அமர்ந்திருக்கும். நீ சொல்வது எதுவும் அதன் செவிகளுக்கும் ஏறாது. அப்படித்தான் யாரையும் திருத்த நினைத்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ தோற்றுத்தான் போவாய். காலம் அவர்களை நிச்சயமாக திருத்தும். இல்லையேல் காலம் அவர்களுக்கு இந்த விஷயத்தை உணர்த்தும். அதுவரை நீ அமைதியோடு கடந்து செல். அன்பு நிச்சயமாக அசிங்கப்படுத்தப்படுகின்ற இடங்களிலும் சரி, உன்னுடைய உரிமைகள் எல்லாமும் உதாசீனப்படுத்தப்படுகின்ற இடங்களிலும் சரி, உன்னை இந்த மனிதர்கள் ஏளனப்படுத்தும் இடங்களிலும் சரி, இது போன்ற இடங்களில்தான் இந்த உறவுகளினுடைய உண்மையான முகம் என்னவென்று என் பிள்ளைக்கு நிச்சயமாக தெரிய வரும். உண்மையாகவே இந்த உறவுகளினுடைய எண்ணங்கள் என்ன, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் உன்னை எப்படியெல்லாம் நிர்கதியாக விட்டு சென்றார்கள் என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நிலையையும் உணர்ந்து இனி உனக்கு என்னவோ அதை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள். என் குழந்தையே, மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகள் அமைதியாக இருக்கும். மதிப்பு குறைவான சில்லறை காசுகள் அதிகமாக சத்தம் போடும். இந்த மனிதர்களும் அப்படித்தான்.
உண்மையாகவே நல்ல குணம் கொண்டவர்களும் நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களும் மற்றவர்களுக்கு நல்லது நினைப்பவர்களும் அமைதியாக இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள்தான் அங்கே லபோ திபோ என்று கத்தி கொண்டிருப்பார்கள். எப்பொழுதும் மற்றவர்களுக்கு தீங்கு எண்ணம் கொண்டே இருக்கும் பொழுது இவர்களால் யாருக்கும் எந்த வகையிலும் நல்லது நடந்துவிடப் போவதில்லை என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் யோசித்து கொண்டிருக்க நேரமில்லை. வாழ்க்கை உனக்கான தேவைகளை நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது. இந்த வாழ்க்கை உன்னுடைய விருப்பங்களை எல்லாமும் உன் வசமாக்கிவிட தயாராகிவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி என்ன வேண்டும் என்று நீ எண்ணினாலும் அவை ஒவ்வொன்றுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி துணையிருந்து உனக்கு எல்லாவற்றையும் நடத்துவேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி என்பதுதான் இங்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னுடைய அவ்வளவு சோதனைகளையும் மீட்டெடுக்கும் விஷயம் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற மிகப்பெரிய குற்றமே சோகமாக இருப்பதுதான். நீ செய்கின்ற மிகப்பெரிய தவறு நீ சோகமாக இருப்பதுதான் என்பதனை நீ மறந்து விடாதே. எவ்வளவு தவறுகளையோ நீ செய்கிறாய், திருத்திக் கொள்கிறாய். எதற்கெடுத்தாலும் சோகமாக இருப்பது என்பது மிகப்பெரிய தவறல்லவா? அது உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கூட உனக்கு கிடைக்க விடாமல் செய்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. மாற்றங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டோமானால் இந்த வாழ்க்கையும் உனக்கு மிகவும் நெருக்கமானதாக மாறிவிடும். இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல புரிதலுடைய ஒரு விஷயமாக நிச்சயமாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் என் பிள்ளை, நீ உன்னை யாரென்று உணர்ந்து கொண்டு மன நிம்மதியோடு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த காலம் உனக்காக நான் எல்லாவற்றையும் சரியாக புரிய வைக்கும் இந்த சூழ்நிலையில் இனி உனக்கு வேண்டியது எல்லாமும் வேண்டியபடியே நடக்கும் என்பதனை மறக்காதே. உன்னுடைய விருப்பப்படியே இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி இனி உனக்காக நான் எடுத்து சொல்லும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான நன்மைகளை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, எப்பொழுதும் போல யாரிடமும் போராடி கொண்டிருப்பதை முதலில் நிறுத்து. வாழ்வது சில காலம், நடப்பது நடக்கட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து சென்று உன் வாழ்க்கையை தேட நீ பழகிவிடு. முடியாதது என்று இங்கு எதுவுமே கிடையாது. நீ நினைத்தால் இங்கு எந்த ஒரு விஷயங்களையும் உன்னால் மாற்றிவிட முடியும் என்பதனை முதலில் புரிந்து கொள். நீ நினைத்தால் இங்கிருக்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னுடைய தேவைகளை உனக்கு நடத்தும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னுடைய எண்ணங்கள் சரியான பிறகு நாம் யாரை நினைத்தும் கலங்க இங்கு தேவையில்லை. இளமையிலேயே இறைவனை தேட வேண்டும். முதுமையில் தெய்வத்தை தேட முயற்சித்தால் அதற்கு பெயர் ஆன்மீகம் அல்ல, அதற்கு பெயர்தான் மரண பயம். மரணம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மட்டுமே இங்கு ஒரு சிலர் தெய்வத்தை தேடுகிறார்கள். அது உண்மைதானே? அப்படி தேடுகின்ற மனநிலை ஒருவருக்குள் இருக்கிறது என்றால் அவர்களுக்கு தெய்வத்தை தன்னுடைய தேவைக்காக மட்டுமே தேடுகிறார்கள் என்பதனை நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தானாகவே உணர்வார்கள். ஒவ்வொரு சூழ்நிலையையும் புரிந்து கொண்டு என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நினைத்து கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் சரியான புரிதல் கொண்டு நீ எதிர்கொள்ளும் இந்த நேரம் எல்லாமும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ எதையும் தொலைக்காமல் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. காரணம், உனக்கு எல்லா விஷயங்களிலும் நல்லதொரு மனநிலையை இந்த வாழ்க்கை உனக்கு புரிய வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அம்மா சொல்ல சொல்ல
உன் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க காத்திருக்கிறது என்பதனை நீயே இனிமேல் கணித்து விடுவாய். இறை நம்பிக்கை கொண்டு இறைவனை தேடுகின்ற பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை கட்டாயம் நீ புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களிலும் உனக்கு வேண்டியது வேண்டியபடி கிடைப்பதை கட்டாயம் என் பிள்ளை நீ மனநிறைவோடு உணர்ந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய விருப்பம் என்னவோ, உன்னுடைய தேவை என்னவோ, உன்னுடைய தெளிவு என்னவோ என்பது எல்லாமும் தெய்வம் ஒவ்வொரு முறையும் உன்னை சுற்றி வந்து கணித்து கொண்டே இருக்கும். நீ என்ன நினைக்கிறாய், ஏது நினைக்கிறாய் என்பது எல்லாமும் நிச்சயமாக தெய்வம் அறியும். ஒருவருக்கு தவறு செய்ய வேண்டும் என்று நீ நினைத்திருந்தால் கூட அதை தெய்வம் புரிந்து வைத்திருக்கும் என்பதனை மறந்து விடாதே. அதை நீ செய்யாமல் கூட போகலாம். ஆனால் நீ நினைத்தது யாருக்கும் தெரியாது என்று ஒருபோதும் நீ சொல்லிவிட முடியாது. ஒவ்வொரு விஷயங்களையும் தெய்வம் கணித்து வைத்திருக்கும் பொழுது என் பிள்ளை எதையுமே நீ எவ்வளவு சுலபமாகவெல்லாம் விட்டுவிட முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். சுற்றி இருப்பது எல்லாமும் என்னவென்று நினைத்து என் பிள்ளை இனிமேலும் மனம் உடைந்து நிற்காமல் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி வந்து உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. எந்த தருணத்திலும் என் பிள்ளை தனக்குரிய நம்பிக்கைகளை நீ தொலைத்து விட வேண்டாம். எப்பொழுதுமே உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை தெய்வம் உன் கண் முன்னால் எடுத்துச் சொல்ல வரும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னுடைய எண்ணம் போல இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் நீ எண்ணி எண்ணி கலங்குகின்ற காலம் முடிந்து விட்டது. எதையும் நினைத்து பார்த்து வருந்துவதற்கு இனி நேரமில்லை. உன்னை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள். பல நன்மைகளும் உன்னை தேடி வர காத்திருக்கும். பல வெற்றியும் உன்னை தொடர காத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். பல ஆச்சரியங்களையும் பல சூட்சமங்களையும் நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுப்பேன். என் பிள்ளை, எந்த பொழுதையும் தெளிவான பொழுதாக நீ மாற்றிவிட வேண்டும் என்பதனை மட்டும் மறந்து விடாதே. எந்த ஒரு சூழ்நிலையையும் நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை மறந்து விடாதே. உனக்கு நடக்கும் எல்லாவற்றிலும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய புரிதல் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் இனிமேல் என் பிள்ளை கண்டுகொள்வாய் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எது நடக்கிறது, எது நடக்கவில்லை என்பது எல்லாமும் தாண்டி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி என் பிள்ளையை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு காண்பித்து கொடுக்கும் இந்த வாழ்க்கையை நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கைவிட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். எதுவுமே இல்லை என்ற ஒரு நிலை வந்தாலும் இந்த சூழ்நிலைகளும் இந்த சோதனைகளும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான தேவைகளை இந்த வாழ்க்கை சரியாக இனி உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்து நிற்கிறோமோ அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான பல தேவைகளை இனிமேல் நடத்தும். உன்னுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கும் என்பதனை மறக்காதே. அம்மா சொன்னது போல இன்று நீ நினைத்த ஒரு காரியத்தில் மிகப்பெரிய வெற்றியை நீ நிச்சயமாக பெறப்போகிறாய் என்பதனை மறக்காதே. நீ நினைக்கின்ற ஒரு விஷயம் இன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு தரப்போகிறது என்பதனையும் நீ மறக்காதே. வெற்றி என்ற ஒன்றை நீ உறுதிப்படுத்தி வாழ்க்கையின் சந்தோஷத்தை பெறுவதற்கு தயாராகிவிடு. எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பது உன்னால்
மிக பெரிய அளவில் இனி உணர முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது எப்பொழுதும் இனி உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.